கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இன்றைய தினம் கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டேன் என்று உங்களிடத்தில் சொல்கிறார். தமது ஜனம்னு யாரு? நம்ம தான். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க தான் பேசிக் கொண்டிருக்கும் நான் தான். தமது ஜனத்தை கைவிடாத தேவன். தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இதுல மூலமா நம்ம என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் பாருங்க. நான் உங்களை விட்டு கைவிட மாட்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று மறுபடியும் சொல்லுகிறார் உங்களை நோக்கி. அதான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிப்பாருங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். அப்ப தேவனுடைய பிரியம் என்னன்னா, நீங்க அவருக்கு ஜனமாக இருக்க வேண்டும், அவர் கைக்குள்ள நாடுகளாக இருக்க வேண்டும், அவர் சத்தத்தை கேட்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்னாக செல்லும் மாடுகளாக இருக்க வேண்டும். ஆடுகள் தன் மெய்ப்பெண் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது யோவானில் படிக்கிறோம். ஆமா, மெய்ப்பெண் என்ன பண்றாரு? அவர் ஆடுகளை பாதுகாக்கிறார். திருடன் திருடவும் கொள்ளையிடமே வருகிறான் அப்படின்னு படிக்கிறோம் நம்ம. ஆனா மெய்ப்பெண் பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறார். ஏன்னா தம்முடைய ஜனம், தன்னுடைய சொந்த ஜனம். இதுல ரொம்ப இன்னும் உள்ள போனோம்னா ஒரு சாயலாக படைக்கப்பட்ட ஜனம் நம்ம. அதனாலே அவர் நம்ம மேல நிறைய பிரியம் உண்டு. அதனால தான் சொல்றாரு, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். அப்ப தேவனுடைய பிரியத்தை ஓப்பனா சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாடுல சொல்லி கொண்டு இருக்காரு, புதிய ஏற்பாடுலயே தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னுடையவன், நீ உன்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், தாய் கற்பத்தில் உருவாக முன்னே உன்னை அறிந்து கொண்டேன் அப்படின்னு நிறைய இடங்களை ஏசாயில படிக்கிறோம். நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவ சாயலாக படைக்கப்பட்டோம். நம்ம புதிய ஏற்பாடுலேயே அதை பார்க்கலாம். ரோமர்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் 8ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதுதான். 8ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு அர்த்தம் என்னன்றது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் முழுக்க படிக்கலாம் நம்ம. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு அவருக்கு பிரியமாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம பிரியப்படுகிறோமா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடையவன், நான் தேவனுக்காக உண்மையா இருப்பேன், தேவனுடைய மகன் நான், தேவனுடைய மகள் நான், தேவன் அவர் சாயலாக என்னை படைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல ஆசைப்படுகிறோமா? நம்ம பிரியப்படுகிறோமா? ஆனா தேவனுடைய பிரியத்தை ரொம்ப அழகா சொல்கிறார். கர்த்தர் உங்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்தும் வருடம் இது. தேவன் உங்களை கைவிட மாட்டாரு. ஒருவேளை கடந்த காலத்தை கைவிட்டார் நினைக்கிறீங்களா? கிடையாது, தேவன் கைவிடவில்லை. நம்ம தான் தேவனை கைவிட்டு விட்டோம். இந்த வருடத்துல தேவன் உங்களை அதி அற்புதமாக நடத்தும் வருடமாக இருக்க போகிறது. இழந்தவை அனைத்தும் ரெட்டிப்பாக நீங்க திருப்பிக் கொள்ளும் வருடமாக இருக்க போகிறது. ஏன்னா தேவன் உங்களை தம்முடைய ஜனமாக ஆக்கிக்கொள்ள பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய பிரியத்துக்கு நம்மளை சமர்ப்பிப்போமா? கர்த்தருடைய ஜனம் என்று நிச்சயத்தோடு நம்ம போவோமா? தேவனுக்கு துதிப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிப்ப அட்மிட் பரலோக பிதாவே, நீர் எங்களை கர்த்தராகிய நீர் எங்களை உமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் உமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் எங்களை கைவிட மாட்டீர் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையில் உள்ள சத்தியத்தை உணர்ந்து அதன்படி நடக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க எங்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. கைவிடாத தேவனாகி நீர் எங்களை கரம் பிடித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பனே, ஒருவேளை நாங்கள் உமது கரத்தை விட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்கள் கரத்தை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானபடி நடக்க உமது ஜனம் என்று உம்முடைய பிரியத்தை அறிந்து உம்முடைய ஜனமாக அவர்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. உமது கருத்தை பிடிக்கும் அனுபவத்தை அவர்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கைவிடாத தேவன் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக.